நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. இந்த வீடியோல சில முக்கியமான பங்குகளுடைய தகவல் இருக்கு. ஒண்ணொண்ணா பார்க்கலாம். வீடியோ கன்டினியூவா பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 6 ஸ்டாக் இருக்கு. நல்ல ஒரு இப்பவும் கூட இன்னைக்கு ஏறுன மார்க்கெட்ல கூட அந்த ஸ்டாக்லாம் ஏறல. நல்ல ஒரு சப்போர்ட்ல தான் இருக்கு. அந்த ஸ்டாக்க பத்தி நம்ம பார்க்கலாம். வீடியோ கன்டினியூவா பாருங்க. இன்னைக்கு வந்து நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லப்போனா இன்னைக்கு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க. ஏன்னா கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, செல்லிங் ஆயிட்டே இருந்தது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். கன்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா 10% மேல நிஃப்டி கன்டினியூவா செல்லிங்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் அப்ல ரெக்கவர் ஆயிருக்கு. இந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரெசிஸ்டன்ஸ் தான் ஒர்க் அவுட் ஆகும். இத நீங்க பிரேக் அவுட் பண்ணா மட்டும் தான் இன்னைக்கு நிஃப்டி மேல போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இல்ல இங்கேருந்து ஒரு சைட்வேடா போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 1% மேல நல்ல ஒரு ரெக்கவரு. காலையில பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இல்ல. சுமாரா தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மணிக்கு அப்புறம் வந்து நல்லா ரெக்கவர் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 1.5% நேத்து ஆல்மோஸ்ட் 2% நல்ல ஒரு டவுன் வந்து இன்னைக்கு நிஃப்டி பேங்க் நல்ல ஒரு ரெக்கவர் ஆயிருக்கு. மிட் கேப்பு எல்லாமே இன்னைக்கு வந்து சொல்ற மார்க்கெட்ல எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா, அருமையான ஒரு ரெக்கவரு. ஸ்மால் கேப்லாம் இன்னைக்கு சூப்பரான ரெக்கவரு. போர்ட்ஃபோலியோவும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கரெக்ட்டா இந்த ஸ்மால் கேப் என்ன பெர்சன்டேஜ் ரெக்கவர் ஆயிருக்கோ 2.5% அதே மாரிக்கு என்னோட போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு 2.25% ரெக்கவர் ஆயிருக்கு. இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே டவுனா இருக்குங்க. இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே குறைஞ்சிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் நியூஸ்ன்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ செக்டார் இன்னைக்கு செம்ம சூப்பரா பண்ணியிருக்காங்க. நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, எந்த செக்டார் எல்லா செக்டாரும் வந்து பார்த்தீங்கன்னா, இது செல்லிங் பிரஷரு. ஐடி மட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கிரீன்ல ஃப்ளாட்டா இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா செக்டாருமே கிரீனு. ஐடி செக்டார தவிர. என்னதான் பண்ணதுன்னு தெரியல. ஐடி ஸ்டாக்கு அப்படியே கீழ தான் கிடக்கு. பெருசா ஒண்ணும் நேத்து ஏறல. ஃப்ளாட்டா தான் முடிஞ்சிருந்தது. இன்னைக்கு நிஃப்டி ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் 3.5% நேத்து 4 3/4% நேத்து 4% நல்ல ஒரு டவுனு. பியூசி பேங்க் எல்லாமே நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. எஃப்எம்ஜிஜி வந்து பார்த்தீங்கன்னா, 1% மேல பண்ணியிருக்கு. மெட்டல், ரியாலிட்டிலாம் இன்னைக்கு சூப்பர் 1.5% மேல நல்லாவே பண்ணியிருக்காங்க. எனர்ஜி மட்டும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பெருசா பண்ணல. ஏன்னா நெகட்டிவா தான் இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, எனர்ஜில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிலையன்ஸு, பிபிசிஎல், ஐஓசி இந்த மாரிக்கு ஆயில் பிரைஸ் கூடுனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஓவராலா பார்க்கையில இன்னைக்கு மார்க்கெட் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அடுத்தது சில பங்குகளுடைய தகவல் இருக்கு. நம்ம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். லெமன் ட்ரீ ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும். நல்ல ஒரு கம்பெனி தான் சொல்லலாம். இவங்க நெறைய ஹோட்டல் இதில வச்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 76 ரூம் உள்ள ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். லெமன் ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் சைட்ல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. ரூ. 70 இருந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு அப் மூவ் போயிருச்சு. 3 வருஷம் ஸ்டார்ட்டா பார்க்கலாம். நான் வந்த புதுசுல இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சில தான் இருந்தது. இந்த ரேஞ்சிலேருந்து நல்ல ஒரு ஹை போயிட்டு இப்ப தான் கரெக்ஷன் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு 52 வார லோ பக்கத்தில தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 52 வீக் லோக்கு தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோடைய வந்து புரமோட்டர் ஹோல்டிங் 22% தான் இருக்கு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வேல்யூவேஷன் ஹையா தாங்க இருக்கு. அனலைஸ் இப்படி பாருங்க. ஹோட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல ஸ்டாக் தான். நான் ஒரு காலத்தில வச்சிருந்தேன். அப்புறம் எக்ஸிட் ஆயிட்டேன். லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே குடுத்துருக்காங்க டிசம்பர் ரிசல்ட்டு. இப்ப இந்த வார் நடக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாள் நடந்துச்சு. இப்ப வார் நிப்பாட்டியிருக்கனால தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்கு முக்கியமான காரணம். ஏன்னா நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் டெலிகிராம் குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ணியிருந்தேன். ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, வார் ஸ்டாப் ஆயிருச்சு அப்புற மாரி சொல்லியிருந்தாரு. இன்னும் ஒரு சீஸ்ஃபயர்லாம் எதுவும் போடல. இருந்தாலும் அவர் சொன்னதுனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ரெக்கவர் ஆயிருக்கு. ஆயில் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கம்மியா இருக்கு. 115, 120 இருந்தது. இன்னைக்கு 88 அந்த ரேஞ்சில தான் இருக்கு. பார்க்கலாம். இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அருமையா குடுத்துருக்காங்க டிசம்பர் ரிசல்ட்டு. புரமோட்டர் ஹோல்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வச்சிருக்காங்க. எஃப்ஐ அதிகமா வச்சிருக்காங்க. பப்ளிசிட்டி அதிகமா இருக்கு. புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரேஞ்சிலேயே தான் இருக்கு. பெருசா ஒண்ணும் இம்ப்ரூவ்மென்ட் கிடையாது புரமோட்டர்ட்ட. வேல்யூவேஷன் கொஞ்சம் ஹையா இருக்கு. ஒரு மிட் கேப் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் 8,000 கோடிக்கு மேல உள்ளது. நல்ல ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. லெமன் ட்ரீ ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஹோட்டல் தான். இந்தியால நெறைய இடத்துல வச்சிருக்காங்க. நெறையா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டன் டெக்னாலஜி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் 10% மேல நல்ல ஒரு இது. நம்ம குரூப்போட நெறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இன்னைக்கு 11% நல்ல ஒரு டவுன்ல இருந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரெக்கவர் ஆயிருக்கு இந்த ஸ்டாக்கு. பி வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஹையா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் இறங்கி விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும் இந்த ஸ்டாக்க. ஆமா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் வரும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் நல்லாவே மேல போயிருச்சு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விவோ அந்த ஃபோன்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அருமையான ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விவோ ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்களா, அத தயாரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் நல்ல ஒரு ஒரு அப் மூவ்மெண்ட் இன்னைக்கு. பார்க்கலாம் நிலைக்குமான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஐடிஎஃப்சி பேங்கோடைய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ராட் கேஸ் நடந்தது எல்லாருக்குமே தெரியும். சண்டிகர்ல அங்க உள்ள பிரான்ச்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பேங்க் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு அந்த சண்டிகர் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 645 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, ரீபே பண்ணிட்டாங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிஎஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த ரிசல்ட்ட வந்து காமிப்பாங்க. அதனால ஸ்டாக் இன்னும் அடி வாங்குறதுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகமாவே இருக்கு. ஸ்டாக் அந்த விழுந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரைஸ் ஆனுச்சு பார்த்தீங்களா, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் கீழ தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால கவனமா இருங்க இந்த ஸ்டாக்கு. நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இங்க வாய்ப்புகள் அதாவது 2025 மார்ச்சுக்கு வாய்ப்பு வந்துச்சுன்னா, நம்ம வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது என்னோட கருத்து தாங்க. எந்த ஒரு பை காலோ, செல் காலோ கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபெர்டிலைசர் ஸ்டாக் எல்லாமே பயங்கர மூவ்மெண்ட்டுங்க. நேத்து தான் நெனச்சுக்கிட்டே இருந்தேன். ரஷிதியா ஒரு ஃபெர்டிலைசர் ஸ்டாக் இருக்கு. கவர்மெண்ட் இது. அந்த ஸ்டாக்க வாங்கலாம்னு ஆர்சிஎஃப். அத வாங்கலாம்னு நெனச்சுக்கிட்டே இருந்தேன். நான் ஃபெர்டிலைசர் ஸ்டாக்கே கிடையாதே. நான் இந்த மழை சீசன் இனி அடுத்த விவசாயம் வரப்போதுல்ல. ஆர்சிஎஃப் வாங்கலாம்னு நெனச்சுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 16% இந்த ஸ்டாக் ஏறிருச்சு. நல்ல ஒரு 1% டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக். நல்ல ஒரு டவுன்ல தான் வந்தது இந்த ஸ்டாக்கு. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஃப்ளாட்டான ரிசல்ட் தான். அதுக்கு முக்கியமா இன்னைக்கு எல்லா ஸ்டாக்கும் ஏறுறதுக்கு காரணம்னா, நெறைய இதுக்கு மெட்ராஸ் ஃபெர்டிலைசர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஃபெர்டிலைசர் எல்லா ஸ்டாக்குமே, ஃபேக்ட், சாம்பிள் ஃபெர்டிலைசர், தீபக் ஃபெர்டிலைசர், ஸ்மால் கேப் தான் நல்ல ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. 10, 11% மேல. மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்லாம் இன்னைக்கு 10% மேல ஏறியிருக்கு. மெட்ராஸ் ஃபெர்டிலைசர். இதெல்லாம் என்னோட வாட்ச் லிஸ்ட்ல உள்ளது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஃபெர்டிலைசர். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு இன்னைக்கு மேல ஏறியிருக்கு. நேஷனல் ஃபெர்டிலைசர். ஆமா. இந்த ஸ்டாக்கும் 13% நல்லாவே இருக்கு. அது முக்கியமான காரணம் என்னன்னா, இப்ப வார்ன்னு பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எல்பிஜி டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன்னா நெறைய ஃபெர்டிலைசர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எல்பிஜி வச்சு தான் இது பண்றாங்க. மார்க்கெட் ஒரு நியூஸ் இருந்தனால வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்ல இருந்தது. அது இன்னைக்கு பாசிட்டிவா வரும். வாரத்துக்கு இன்னைக்கு பாசிட்டிவா வரும். இந்த ஸ்டாக் நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் செக்டார பத்தி மோதிலால் ஒஸ்வால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பை கால் குடுத்துருக்காங்க. பிஇஎல், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக், பிடிஎல், அஸ்ட்ரா மைக்ரோ இந்த 4 ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 36% 38% மேல போகும்னு சொல்லிட்டு அவங்களுடைய இது அனாலிசிஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. டிஃபென்ஸ் செக்டார் பத்தி. பிஎல் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, 52 வாரம் ஹைல தான் இருக்கு. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா, சுமாரான ஒரு டவுன்ல தான் இருக்கு. பிடிஎல் வந்து அதுவும் கொஞ்சம் ஹைல தான் இருக்கு. அஸ்ட்ரா மைக்ரோ இது எல்லாமே ஹைல தான் இருக்கு. இங்கேருந்து பார்த்தா 38% போகும்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்களோட வியூ. நம்ம எல்லா வீடியோலயும் அடிக்கடி டிஸ்கஸ் பண்றது என்னன்னா, டிஃபென்ஸ் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த 10 வருஷத்துக்கு குரோ ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்கோம் லாங் டெர்ம்ல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சியான்ட் இந்த ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா சென்டர் பிளாட்ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் போட்டுருக்காங்க. அதனால இன்னைக்கு 5%க்கு மேல ஏறிருக்கு இந்த ஸ்டாக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குட் நியூஸு. அடுத்தது கேபிள் ஸ்டாக் இன்னைக்கு எல்லாமே அடிங்க. பாலிகேப், கேஇஏ முக்கியமா இறங்குறதுக்கு காரணம் என்ன, வீக் டிமாண்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குரோத் இல்ல, வீக் இல்ல. அதாவது டிமாண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. மக்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேபிளோடைய டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கனால, இவங்களுடைய மார்ஜின் அடியாகும், சேல்ஸும் அடியாகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. 2 ஸ்டாக்குமே நல்லா ஹைலேருந்து இப்ப தான் டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டுருக்கு. பொறுமையா நல்ல ஒரு வாய்ப்புகள் வந்துச்சுன்னா, அப்ப நம்ம பயன்படுத்தலாம். இப்போதைக்கு வாய்ப்புகள் இல்ல இதுலலாம். அடுத்தது பிரேக்கெட் என்டர்பிரைசஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 25 ஏக்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் பார்க் கட்டப் போறாங்க பெங்களூர்ல. ஒரு நல்ல விஷயம். ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 52 வாரம் லோல தாங்க இருக்கு. நம்ம நெறைய டைம் நேத்தோட டிஸ்கஸ் பண்ணோம். ரியாலிட்டி செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு. அனலைஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 52 வாரம் லோல தான் இருக்கு. ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் வேல்யூல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. இதெல்லாம் சார்ட் நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு. 206 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் பண்ணி இது நெட் ப்ராஃபிட் இருக்கு. நல்லாவே கூடியிருக்கு. இயர் ஆன் இயர்ன்னு பார்க்கும்போது கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இபிஎஸ் குரோ ஆயிட்டே தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. அனலைஸ் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஏஐ டேட்டா சென்டர்ல. அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100, 200 கோடிக்கு மேல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. டிசிஎஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் நியூஸு. அதே மாரிக்கு ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரீட்டெயில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுடைய எதுக்கு உள்ளதுன்னா, அந்த பியூட்டி, வெல்னஸ் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வாங்கியிருக்காங்க. பஹடி லோக்கல்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ரிலையன்ஸ் வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ். இன்னைக்கு ரிலையன்ஸ் 1% மேல டவுன் தான். ரிலையன்ஸ் இன்னைக்கு 2% ஏறி இருந்துச்சுன்னா, இன்னைக்கு மார்க்கெட் 500% மேல ஏறி இருக்கும். ரிலையன்ஸ் தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 300 பாயிண்ட்டுக்கு மேல ஏறாம தடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் தான் இன்னைக்கு. ஜாக்லைன் ப்ரிப்பேர் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 3.5%க்கு மேல இருக்கு. 52 வாரம் லோல தான் அந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, டீல் பண்ணியிருக்காங்க. சிஎன்ஹெச் இண்டஸ்ட்ரியலோட. இந்த வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஆர்டர் கிடைச்சிருக்கு. அடுத்தது பிஎம்டிவி வென்ச்சர் இந்த ஸ்டாக் நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இவங்களுக்கு வந்து 15 கோடிக்கு மேல ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. நல்ல விஷயம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் குடுத்துருக்கு 3.5% மேல. நல்ல ஒரு டவுன் வந்து அப்புறம் பிஎம்டபிள்யூ வென்ச்சர் வேறங்க. பிஎம்டபிள்யூ டபிள்யூ வேற. ஆமா. இந்த ஸ்டாக் அப்படியே நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்துட்டு மறுபடியும் லைட்டா மேல போற மாரிக்கு இருக்கு. அனலைஸ் பண்ணி பாருங்க.
அடுத்தது இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஐடிசி ஹோட்டல்ல நேத்தும் ஆட் பண்ணேன், இன்னைக்கும் ஆட் பண்ணேங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கனால இன்னைக்கு வாங்கி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜோதி லேபு. ஜோதி லேபும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் இருக்கு. இன்னும் அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, மேல போவே இல்ல. 52 வார லோ பக்கத்தில தான் இருக்கு. நெறையா வந்து பார்த்தீங்கன்னா, 20% மேல் லாஸ் இல்லாதனால பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணேன். நான் புதுசா வாங்குனது வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து தான் ஆரம்பிச்சிருக்கேன் ஐடிசி ஹோட்டல்ல. அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் வாங்கியிருக்கேன். நல்லா வந்து அந்த ஏரியால தான் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல இருக்கனால அப்படியே அத அக்காமடேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அக்காமடேஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிஎம்டபிள்யூ வென்ச்சர் இதுவும் வந்து பிஎம்டபிள்யூ இண்டஸ்ட்ரி சாரி. இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 52 வார லோக்கு பக்கத்தில தாங்க இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மைக்ரோ கேப்பு. ஸ்டீல் ப்ராடக்ட்ல இருக்காங்க. கவனமா ஹை ரிஸ்க்கான ஸ்டாக்கு. கவனமா இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த மாரி ஸ்டாக்லலாம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 24% வச்சிருக்காங்க. பப்ளிக் கிட்ட இருக்கு. இந்த ஸ்டாக் இன்னும் 52 வாரம் லோல தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1.5% டிவிடெண்ட் குடுக்குறாங்க இந்த ஸ்டாக்ல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கேபிஐ கிரீனு, கேபிஐ எனர்ஜி இந்த 2 ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க. கேபி எனர்ஜி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 9.5% மேலே ஏறிருக்கு. நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் இந்த ஸ்டாக் இருக்கு. 3 இயர்ஸ் லோக்கு பக்கத்தில தான் இருக்கு. முக்கியமான சப்போர்ட்டையும் பிரேக் அவுட் பண்ணி, இந்த சப்போர்ட் முக்கியமான சப்போர்ட் அதையும் பிரேக் அவுட் பண்ணி, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டலா ஓரளவுக்கு நல்ல ஸ்டாக்கு தாங்க. இது வந்து இன்னைக்கு 9% மேல இருக்கு. லாஸ்ட் ரிசல்ட் நல்லாவே குடுத்துருக்காங்க. இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா குரோ ஆயிட்டே இருக்கு. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லாருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லாருக்கு. ஆ 10 வருஷமா பார்த்தீங்கன்னா, நல்லாவே ரிட்டர்ன் குடுத்துருக்கு. இந்த 1 வருஷத்த தவிர. இந்த வருஷத்துல நெறைய ஸ்டாக் ரிட்டர்னே குடுக்கல. எல்லாருக்குமே தெரியும். ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டியும் சூப்பரா இருக்கு. அனலைஸ் பண்ணி பாருங்க. கேபி எனர்ஜி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கேபி கிரீன் எனர்ஜி. இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 4.5% மேல இருக்கு. நேத்து தான் இதுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சது நம்ம சொல்லியிருந்தோம். 2மே ஒரே குரூப் தான். இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் கன்டின்யூ வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ் ஆயிட்டே தான் இருக்கு. இபிஎஸ் 2 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் கன்டின்யூவா குரோ ஆயிட்டே தான் இருக்கு. 2 ஸ்டாக்குமே நல்ல ஸ்டாக்கு. அனலைஸ் பண்ணி பாருங்க. நான் இதில ஏதாச்சும் 2ல 1 என்ட்ரான்னு நெனச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு மறந்துட்டேன் இந்த ஸ்டாக்க இது பண்றதுக்கு என்ட்ரு ஆறதுக்கு. கொஞ்சம் வேலை பிஸினால. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாக்கு. நம்மளுக்கு நல்ல ஒரு வாய்ப்புக்காண்டி வந்திருக்கு இந்த ஸ்டாக்கு. மொயிலு. நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டாக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிஇசி ஸ்டாக்கு. இது வந்து முக்கியமா எதுல இருக்காங்கன்னா, மேங்கனீஸ் அதாவது ரேர் எர்த்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் இருக்கு. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செக்டார்ல ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 52 வார லோக்கு பக்கத்தில தான் இருக்கு. 2% மேல டிவிடெண்ட் குடுக்குறாங்க. பேஸ் வேல்யூ 10. இது ஒரு ஸ்மால் கேப்பு. மொயிலு. ரிசல்ட் வந்து லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா ஒண்ணும் இல்ல. இயர் ஆன் இயரும் சரி, குவார்டர் ஆன் குவார்ட்டர் சரி பார்த்தீங்கன்னா, இதா இருக்கு. சேல்ஸ் நல்லாவே இருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, 27% நல்லாவே வச்சிருக்காங்க. புரமோட்டர் ஹோல்டிங் 64 பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் அது. கவர்னர் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, அது எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, 4% மேல வச்சிருக்காங்க. கொஞ்சம் குறைச்சிருக்காங்க எஃப்ஐ. டிஐயும் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் கூடியிருக்கு. இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ட்ரு ஆகலான்னு நோட் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா என்ட்ரு ஆகணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இபேக்கு. இன்னைக்கு வந்து இபேக் நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாக்கு கொஞ்சோண்டு தான் இருக்கு எனக்கிட்ட. ஒரு கம்மியா வரும்னு பார்த்தேன். மறுபடியும் பார்த்தா இங்கேருந்து ரிவர்ஸ் ஆயிருச்சு. இந்த ஸ்டாக் இன்னைக்கு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் 7%க்கு மேல. சரி லாஸ்ட் இந்த லோக்கு வந்தா கொஞ்சம் ஆட் பண்ணலாம்னு பார்த்துட்டு இருந்தேன். மறுபடியும் இங்கேயே ரிவர்ஸ் ஆச்சு இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் இன்னைக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. 6% மேல ஏறி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் டிசைன் மேனுஃபேக்சரிங் அதாவது ரூம் ஏர் கண்டிஷனரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மிக்ஸி நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இஎம்ஐ செக்டார்ல உள்ள ஸ்டாக்கு, இபேக்கு, அதுக்கப்புறம் பிஜிஎல். பிஜிஎல் நேத்து 14% மேல அடிங்க. எல்லாத்துக்குமே தெரியும். பிஜிஎல்லு, பிஜிஎல் எலக்ட்ரோபிளாஸ்ட் இந்த ஸ்டாக் நான் ஹோல்ட் பண்றேன். இந்த ஸ்டாக் இன்னைக்கு நல்ல ஒரு ரெக்கவர் குடுத்திருக்கு. கரெக்ட்டா அந்த சைடு வேலேருந்து பார்த்தீங்கன்னா, அந்த முக்கியமான சப்போர்ட்ல கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரெக்கவர் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாக்கு. அது கீழ உடைச்சு வந்தா கொஞ்சம் பல்க்கா வாங்கலாம்னு பார்த்தேன். ஏன்னா கொஞ்சம் வேல்யூவேஷன் ஹைல இருக்கனால, அது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இதாகல. இன்னைக்கு ரிவர்ஸ் ஆயிருச்சு. மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனதுனால. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போதுமே ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துகிட்டே தான் இருக்கு. அதனால எந்த ஒரு ஸ்டாக்க நீங்க வாங்குறதுனாலும், நல்லா முடிவு பண்ணிக்கங்க. இந்த ஸ்டாக்க நம்ம எதுக்காண்டி வாங்குறோம்? எந்த ஒரு பர்ப்பஸ்க்காண்டி வாங்குறோம்? இந்த ஸ்டாக்ல என்ன பாசிட்டிவ் இருக்கு? என்ன நெகட்டிவ் இருக்கு? இதுக்கு வந்து ஃபியூச்சர் குரோத் இருக்கா? அப்படிங்கிற அனாலிசிஸ் பண்ணிட்டு நீங்க வாங்க. அனலைஸ் பண்ண தெரியாதுன்னா, அந்த ஸ்டாக்க வாங்காம பேசாம நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்க கேப்பிட்டல் லாஸ் பண்ணிறாதீங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஸ்டாக்க வாங்குறதாலும் நல்லா முடிவு பண்ணி, அனலைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்க வாங்குனீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு வெல்த்த கிரியேட் பண்ணி குடுக்கும்.
இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்கான தாங்க. நான் வந்து செபி ரிசர்ச் அட்வைசர் கிடையாது. எந்த ஒரு ஸ்டாக்க நீங்க வாங்குறதாலும், விக்கிறதாலும் நல்ல ஒரு செபி ரிசர்ச் அட்வைசர்ட்ட கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. என்ன ஃபேக்ட் இருக்கோ அத தான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு பை காலோ, செல் காலோ கிடையாது. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். இன்னும் அஃபிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, வாரோடைய சீஸ் ஃபயர் இன்னும் வரல. மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு தெரியல. நேத்து வந்த நியூஸ் வந்தனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வார் பிரச்சனை தெரிஞ்சுச்சுன்னா மறுபடியும் டவுன் ஆகும். அதனால கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. எப்போதுமே ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்க்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, லாங் டர்ம்ல ஒரு வெல்த்த கிரியேட் பண்ண முடியும். நன்றி நண்பர்களே.